பண்டிகை காலத்தில் சந்தையில் பொருட்களின் விலை எவ்வாறுள்ளது? நாட்டின் பல பகுதிகளில் இது தொடர்பில் நாம் இன்று ஆராய்ந்தோம். இந்த வருஷம் சொல்ல போனால் பிஸ்னஸ் மிகவும் நல்லது. ஹோல்சேல் மொத்த வியாபாரம் செய்கிறோம். இந்த வெளியிலேருந்து ஆட்கள் நம்மளுக்கு வர்றாங்க, யாழ்ப்பாணம் காத்தாங்குடியிலேருந்து. போன முறையோடு இந்த பையனா பிஸ்னஸ் நல்ல வியாபாரம் பரவாயில்ல. சனங்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. விலைவாசிகள் இந்த முறை குறவு, அதால கொஞ்சம் பிசினஸும் பரவாயில்ல. 50 விதமான பொருட்கள் குறைஞ்சிருக்கு. சில பொருட்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது. வெளிநாட்டில் இருக்கிற பொருட்கள் அது அதே விலையில தான் இருக்குது. இந்த முறை உடுப்பு எடுக்க எங்களுக்கு வசதியாக இருக்குது. போன முறை உடுப்பு கடும் விலையா இருந்தது. இந்த முறை எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கு. போன முறை வருஷத்தை விட இந்த வருஷம் வெகு சிறப்பாக வருஷம் கொண்டாடுகிறோம். போன வருஷம் இருந்த விட காசு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் குறைதான் பொருளாதாரம் நாட்டு மக்களுக்கும் கொஞ்சம் நன்மையா இருக்கு. 10 வருஷங்களாக முன்னிட்டு கொஞ்சம் பொருட்களும் குறைஞ்சிடாது. இந்த வருஷம் இனி வருஷங்கள்ல அடுத்த வருஷங்கள்ல சால பொருட்களும் வந்து விலை உரைச்சேண்டு இருக்குன்னா மக்களும் வாழக்கூடிய இருக்கும். வியாபாரம் அவ்வளோ சாத்துன்னு சொல்றதுக்கு இல்லை, ஓரளவு பிரச்சனை இல்லை. ஆர்வம் வாங்குறாங்க, இருக்கிறாங்க, மக்களுக்கு சந்தோஷம்தான். நல்லா இருக்கிறாங்க. கடந்த முறையை விட இந்த முறை மக்கள் வந்து அதிக அளவான அந்த ஆர்வத்தோடு உடுப்புகளை கொள்வனை செய்யக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்குது. கடந்த முறைகளில் வந்து மக்கள் வந்து உடுப்புகள் எடுத்த அளவுகள் குறைவாக கடந்தது. ஆனால் இந்த முறை வந்து மக்கள் அதிகமான கொள்வனவுகளில் ஈடுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை காணக்கூடியதாக இருந்தது. இந்த முறை வவுனியா நகர் வாழ் மக்கள் மட்டுமல்லாமல் வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளக கிராமங்களிலிருந்தும் கூட மக்கள் நடமாட்டம் வவுனியா நகரில் அதிகமாக காணப்படுகிறது. இந்த வருடம் கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் நியூ இயர், இதெல்லாம் வந்து கடந்த 3 வருடங்களாக வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எங்களுடைய வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மந்தமான சூழலில் தான் காணப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ் ஆகட்டும், அடுத்து வரப்போகிற நியூ இயர் ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து ஒரு குதூகலத்தோட மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. கொடுக்குற எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி வாங்கி கொள்கிற மக்களுக்கும் வந்து பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏண்டா இந்த முறை வந்து நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிறதால வந்து அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி பெருநாளை கொண்டாடுற அளவுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த நாட்டில். வந்து 2-3 வருஷமாக ஒரு பிரச்சனையால், பொருளாதார பிரச்சனைகள் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால இந்த முறை விலைவாசிகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதால உடுப்புகள் எல்லாம் கொஞ்சம் எங்களோட விலைகளுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நியூ இயர், கிறிஸ்மஸ், தைப்பொங்கல் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய மாதிரி இருக்கு. புது வருஷம், நியூ இயர், கிறிஸ்மஸ் அப்படியான நேரங்களில் அதிகமான வியாபாரம் ஆகும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்க விலையை விட அதிகமான விலைக்கு தான் மில்காரங்க தர்றன்றாங்க. அதனால நாங்கள் கொள்முதல் பண்ணவும் முடியலை. அதை மக்களுக்கு அரசாங்கம் சொல்லியிருக்க கட்டுப்பாட்டு விலையில் கொடுக்க முடியல. வியாபாரம் மிகவும் மந்தமான நிலையில் இருக்குது. அது எங்களுக்கு இவ்வளோ காலத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல வியாபாரம் இருக்குது. சென்ற வருடத்தின் முன்னால் இந்த வருடம் எங்களுக்கு அதிகமாக கொள்வனவு நாங்கள் பொருட்களை கொள்வனை செய்திருக்கின்றோம். வியாபாரமும் அந்த மாதிரி கொள்வனவு எங்களை விநியோகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது.